உட்காருங்க. அதனால ஒரு கை தட்டலோடு உட்காருங்க. கமான், கிளாப் யுவர்செல்ஃப், கிளாப் யுவர்செல்ஃப். இதெல்லாம் அவங்க வந்து அடுத்தபடியாக ராகுல் பேச வருமான்னு சொல்லும்போது நீங்க பண்ணியிருக்கணும். யாரும் பண்ணலனாலும் நானே பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும் அப்படின்னா, ஒண்ணுங்க நம்ம கைத்தட்டு வாங்கணும், இல்லை நம்ம கைத்தட்டு கேட்டு வாங்கணும். இந்த ரெண்டுல ஒண்ணு பண்ணாதான் உலகம் நம்மளை வந்து இவன் ஏதோ பேசுவோம் அப்படின்னு வந்து மதிப்பாங்க. புரியுதா? ஸோ மேடம் வந்து நார்மலா கருப்பணன் சார் வந்து அம்போன்னு விட்டுட்டு அம்பேர் பக்கம் போயிருக்கிறாரு. அதனால மேடம் வந்து மைக்லேயே சொன்னாங்க, சார் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க உங்களை நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நார்மலாக இதுக்கு கஷ்டப்பட்டு ரெண்டு பேஜ் ப்ரொஃபைல்லாம் மகேஷ் அனுப்பிச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி என்னோட ப்ரொஃபைல் வாசிக்கணும், வாசிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. மகேஷ் வந்து அப்படிலாம் வாசிக்க முடியாது, நீயே வேணும் உன்னை பற்றி சொல்லு அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டாங்க போல. ஆனால் கிக்கா வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். மேபி கொஞ்சம் பேருக்கு என்னை பற்றி தெரியும், தெரியாதவங்களுக்கு என்னை பற்றி தெரிய வேண்டிய ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து நான் ஒரு அரிய வகை ஜீவி. அமேசான் காடுகளில் இருந்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட 6 ஜீவி அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். நான் பாலிஷிங் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். என்ன ஓட்டுறதுக்கு நான் யாரையாவது ஏற மாட்டேன், நானே என்ன ஓட்டிப்பேன். ஓகே, வணக்கம். என்னோட பேர் வந்து ராகுல். உங்க பேர்? மல்நாயகம். வாதியாரு யாரும் சொன்னீங்க பேரு? மைக் ஒண்ணுதான் கேக்குதா? பேசுறவங்க கேக்குது, பின்னாடி கேக்குதாங்க, பின்னாடி கேக்குதாப்பா? இல்ல கேட்கலாம் கேட்கலாம் சொல்லுவாங்க. நாங்க இல்லைன்னு முன்னாடி வர எனக்கு கேக்கு நல்லா கேக்குது, நீ பேசு. உங்க பேர் என்னப்பா? ஐயோ, 100 மார்க் வாங்கணுமா?